சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் மனு தாக்கல் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவருடைய சகோதரர் கூட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தற்போது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜாபர் சாதிக், அவருடைய மனைவி ஜாபர் சாதிக் சகோதரர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 பேர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் தற்போது ஜாமீன் கோரி சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட தன்னிடம் அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரணை முடித்துவிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவிட்டது. எனவே தற்போது இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், இதற்காக நீதிமன்றம் விதிக்கும் எந்த ஒரு நிபந்தனையும் தான் ஏற்பதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை நவம்பர் 22ஆம் தேதிக்குள்ள பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.